Hi students, welcome to Padida. So இந்த வீடியோவில் 12th and chemistry most repeated 5 mark questions பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ்லாம் போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோவில் உங்கள் கொஷின் பேப்பர்லாம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி ஆராய்ஞ்சு எந்த கொஷின்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கோம். இந்த கொஷின்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்படி படிக்கலாம் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் 5 மார்க்கில் நான்ஸ்ட் ஈக்குவேஷன் 7 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா டிரைவ் ஃபர்ஸ்ட் நான்ஸ்ட் ஈக்குவேஷன், டிரைவ் நான்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் நான்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, கால்குலேட் இஎம்எஃப் யூசிங் நான்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த கொஸ்டின் படிக்கலாம் படிச்சுக்கோங்க. கால்குலேட் இஎம்எஃப் யூசிங் நான்ஸ்ட் ஈக்குவேஷன், டெரிவேஷன் ஆஃப் நான்ஸ்ட் ஈக்குவேஷன் வித் அப்ளிகேஷன். ஸோ இந்த நான்ஸ்ட் ஈக்குவேஷனு இந்த மாதிரி 5 டைப்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான்ஸ்ட் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், 7 வாட்டி வந்திருக்கு. இதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆப்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் எப்படிலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ்ட்ரி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் த டிஃபரன்சஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரே கொஸ்டினை 3 டைப்ல கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்ஸ் ஆப்ஷனோ கெமிஸ்ட்ரி ஆப்ஷனோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஃபர்ஸ்ட் லெசன்ல வரும். ரிஃபைனிங் ஆஃப் சில்வர், காப்பர், அலுமினியம் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள் அப்படின்ற கொஸ்டின். ஸோ அட் ப்ரெசென்ட் 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ஃப்ளோட்டேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃப்ளாட்டேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூசிங் ஃப்ராட் ஃப்ளோட்டேஷன். இந்த மாதிரி டைப்ல கேட்டிருக்காங்க. ஸோ 4 டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆக்சுவலாக 4வது கொஸ்டின் நம்ம பார்க்கறது. நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் விபி தியரி. இந்த விபி தியரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட். CrNH3 6 3+ இஸ் paramagnetic while NiCN4 2- இஸ் diamagnetic. எக்ஸ்பிளைன் யூசிங் விபி தியரி. உங்க கைட்ல பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் போட்டிருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேவா? எக்ஸ்பிளைன் யூசிங் விபி தியரின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பாண்டிங் யூசிங் விபி தியரி. அதே லெசன்ல எக்ஸ்பிளைன் பாண்டிங் யூசிங் விபி தியரி, எக்ஸ்பிளைன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் யூசிங் விபி தியரி. ஸோ இந்த விபி தியரி பேஸ் பண்ணி 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் paramagnetic diamagnetic, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பாண்டிங் ஆஃப் CO2O4 thrice யூசிங் விபி தியரி. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பிளைன் விபி தியரி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் யூசிங் விபி தியரி. இப்போ பார்த்தது நம்ம வந்து ஜஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அரினியஸ் ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா ரைட் அரினியஸ் ஈக்குவேஷன், எக்ஸ்பிளைன் அரினியஸ் ஈக்குவேஷன் வித் ரியாக்ஷன். இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்ட், ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டு. ஒரே கொஸ்டின் தான் விதவிதமாக கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அண்ட் யூசஸ் ஆஃப் லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டு. ஸோ இந்த ஆர்டரில் ஒரு 10 கொஸ்டின் படிங்க, மேக்ஸிமம் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். இது இல்லாமல் அடிஷ்னலும் நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஆர்டர் அப்படியே வந்து இந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் பண்ணல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பண்ணிடுவேன். போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஆர்டரில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே படிங்க. ஒரு 10 கொஸ்டின் படித்தாலும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் டெஃபினட்டாக படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து 90 மேலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் லா. இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். டிரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், டிரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இந்த 2 கொஸ்டின் அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். பட் அதுவே வேற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ரேட் லா, இன்டகிரேட்டட் ரேட் லா. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் டிஎன்ஏ ஆர்என்ஏ. இந்த கொஸ்டினும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ, எக்ஸ்பிளைன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இந்த மாதிரி விதவிதமாக இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிக்மா அண்ட் பை பாண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிக்மா 2 மார்க்ஸ்ல கூட ஆக்சுவலாக உங்க 5 மார்க் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல மிக்ஸ்டா வரும். சிக்மா அண்ட் பை பாண்ட், ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ். இந்த 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்மா அண்ட் பை பாண்ட் பார்த்துக்கோங்க, ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே வந்து இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி, டிஃபரன்ஷியேட் ஆர்டர். இது எல்லாமே ஒரே கொஸ்டின் தான், ஆனால் விதவிதமாக கேட்டிருக்காங்க. ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு 9 கொஸ்டின் கிட்ட தான் பார்த்துருக்கோம், நிறையலாம் பார்க்கல. பட் ஒன்று அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்டிங்யூஷ் ஆல்கஹால்ஸ் பை லூகாஸ் டெஸ்ட். ஸோ லூகாஸ் டெஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கொஸ்டின் வந்திருக்கு, 3 வாட்டி வந்திருக்கு. ஸோ டிஸ்டிங்யூஷ் ஆல்கஹால் யூசிங் லூகாஸ் டெஸ்ட், எக்ஸ்பிளைன் லூகாஸ் டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ் ஆல்கஹால். நெக்ஸ்ட் ஹவு டு டிஃபரன்ஷியேட் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால். ஒரே கொஸ்டின் தான், இந்த மாதிரி விதவிதமாக கேட்பாங்க. லூகாஸ் டெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்
ஆல்டால் கண்டென்சேஷன், அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன் 3 டைப்பா கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், ரைட் ஆல்டால் கண்டென்சேஷன் வித் எக்ஸாம்பிள். அடுத்து ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, டிரைவ் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, டிஃபைன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. ஒரே கொஸ்டின் தான், விதவிதமா. ஸோ அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். இதுல வந்து ஒரு அளவுக்கு அட்டன் பண்ணலாம். பட் இதோட கன்க்ளூஷன் நீங்க டெஃபினட்டா பார்த்து தான் ஆகணும். எல்லாத்தையும் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ பார்த்த மாதிரியே இன்னும் அடிஷ்னலா சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல ஆட் பண்றேன். லிங்க் இந்த வீடியோல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஃபுல் லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாதியிலே கட் பண்ணிட்டேன். மீதி எல்லாம் வந்து இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ மீதிலாம் வந்து வெப்சைட்ல கொடுக்குறது, அதுவும் சேர்த்து பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். எவ்வளோ அட்டன் பண்ண முடியும்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தா என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் கொஸ்டின் பேப்பர்லாம் கிரியேட் பண்றது கிடையாது. பட் இப்போ பார்த்த லிஸ்ட்ல ஓரளவுக்கு நிறையவே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மீதியும் வெப்சைட்ல போடுறேன், அதையும் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் நீங்க ஃபுல் 5 5 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.